இப்போ நம்ம Netflixல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற சோசியல் கிளைம்பஸ் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் இதுல பார்க்க போறோம். இந்த படத்த ஒரு ரொமான்டிக்கல் காமெடி டிராமாவா எடுத்திருக்காங்க. சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருமே ஒரு சாதாரண ஆட்கள். இவங்களோட ப்ரொபோஷன் மூலமா இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னால நம்ம ஹீரோயினோட எல்லா ஆசையுமே நம்ம ஹீரோ நிறைவேத்துறேன் அப்படின்னு மாரி தான் சத்தியம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 வருஷத்துல மேலும் கடன்காரங்களா தான் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பட்டிருக்க கடன் எல்லாத்தையுமே அடைக்கிறதுக்கு இவங்க ஒரு பணக்கார வாழ்க்கைய வாழ வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தள்ளப்படுது. அந்த பணக்கார வாழ்க்கையில இவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டையும் சம்பாதிச்சிடுறாங்க. ஆனா அந்த அமௌண்ட்ட எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரூஃப்ல வாழ்ந்து அந்த அமௌண்ட்ட மீட்டெடுக்கணும். அத இவங்க எப்படி பண்றாங்க? இவங்களோட பண தேவைகள் எல்லாத்தையுமே இந்த பணங்கள் பணக்காரங்கள்ட்ட இருந்து பணத்த பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி எடுக்குறாங்க? அத இங்க எப்படி குடுக்குறாங்க? அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபன்னா காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி படத்தோட மேக்கிங் நல்லா இருந்துச்சுங்க. அதுல ஒரு சின்ன ஒரு சீன் ஒண்ணு வரும். நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் காருக்குள்ளே எப்படி காதலிக்கிறாங்க இவங்களோட ப்ரொபோஷன் மூலமா அப்படிங்கிற மாரியான ஒரு சீனு. அந்த சீனோட மேக்கிங், அந்த சீனோட வேல்யூவே சூப்பரா இருந்துச்சு. எவ்வளோ அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைச்சது. தென் நம்ம ஹீரோ, ஹீரோயினும் ஒரு பணக்கார வாழ்க்கைய வாழ்வாங்க பாருங்க. அந்த வாழ்க்கையில இவங்க எப்படிலாம் காச சம்பாதிக்கிறாங்க. அந்த காச வச்சு இவங்களோட பண தேவைகள எப்படி அடைக்கிறாங்க அப்படிங்கிற போர்ஷன்லாம் ரொம்ப அழகா பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்ல சிந்திக்கிற மாரியும் இருந்துச்சு. இன்னொரு சைட்ல ஃபன்னாவும் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுல முக்கியமா நம்ம ஹீரோ, ஹீரோயினும் அந்த பணக்கார வாழ்க்கைய வாழ்றாங்க பாருங்க. அந்த போர்ஷன்ல அந்த பணக்காரங்க கிட்டக்க எப்படிலாம் காச சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த போர்ஷன்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன கேட்டா அந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்களோட கேரக்டர் ரைட்டிங் நல்லா இருந்துச்சுங்க. முக்கியமா ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டிங்ல காமிப்பாங்க. நல்ல படம்லாம் வரைவாருன்னு. அத எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல படமா கண்டிப்பா ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் நல்லா பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. டெக்னிக்கல் சப்போர்ட்ட பொறுத்த அளவுக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க.